இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்னவாக இருக்கிறது? நீங்கள் வரி கட்டுவது ஹைதராபாத்துக்கா டெல்லிக்கா? மோடி எங்க உட்கார்ந்திருக்காரு? ஹைதராபாத்ல உட்கார்ந்திருக்காரா? இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு கலவையில எப்படி தேசியத்தை கொண்டு வருவீங்க? தூய தேசியத்தை எவ்வளவு பொறுக்கித்தனமான அரசியல் இது. எத்தனை வரலாறு மறைக்கப்பட்டது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களிடத்துல. இவன் உழைக்க பிறந்தவன், இவன் மேய்க்க பிறந்தவன் சொல்றான். பச்சை இயக்கத்தனத்தை கேள்வி கேட்க முடியவில்லை என்றால் இது யாரெல்லாம் கேள்வி கேட்கணும் அவனெல்லாம் தெலுங்குன்னு முத்திர குத்துறது. விருப்பம் என்பது வேறு, உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்பது வேறு. அதிகாரத்தை பத்தி பேசுங்க. நீங்க போற போக்குல அப்படி நான் இங்க சாப்பிட்டேன், இங்க அதை பண்ண, அங்க அதை பண்ண சினிமா கதை மாதிரி பேசினால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். எம்எல்ஏ பதவிக்கோ எம்பி பதவிக்கோ நாங்க வந்து நின்றவர்கள் அல்ல. பேச மறுக்கிற அந்த அயோக்கியத்தனத்தை யார் கேட்பது? எனக்கு முன்பு பேசிய மூத்த தோழர் பருதி அவர்கள் தமிழர் இயக்கத்தினுடைய ஒரு மூத்த தோழர். தமிழர் இயக்கம் நாங்கள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் தமிழ் தேசிய சிந்தனைகளை விவாதமாக எங்களது காலகட்டத்தில் 90களிலே கொண்டு சேர்த்த ஒரு சிறப்பான ஒரு அரசியல் பணியை செய்த இயக்கம். அந்த தோழரோடு இந்த மேடையை பகிர்வதில் நான் பெருமைப்படுகின்றேன். அதே போல தோழர் திலீபன் சந்திரன் அவர்கள் மிக விரிவாக, மிக ஆதாரபூர்வமாக, என்னடா பெரியாரிஸ்டுகள் அப்படி பேசுறாங்கனாலே ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டாங்க. மேற்கோள்களோடு குறிப்பெடுத்து நமக்கெல்லாம் ஒரு பாடத்தை எடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். பொய்களை எல்லாம் இப்படித்தான் உடைக்க வேண்டும், அந்த முறையை அவர் நமக்கு மீண்டும் நினைவூட்டு சென்றிருக்கின்றார். அதே போல தோழர் பேரறிவாளன் அவர்கள் தமிழ் புலிகள் கட்சியினுடைய பொறுப்பாளர். இன்றைக்கு நாகை திருவுள்ளன் அவர்கள் வருவதாக இருந்தது. அவரால் இந்த அவருடைய அமைப்பினுடைய ஒரு நிகழ்வு இருந்த காரணத்தினால் இந்த நிகழ்விலே பங்கெடுக்க முடியவில்லை. ஆனால் அந்த இடத்தை மிகச் சிறப்பாக சரியான கேள்விகளோடு நிரப்பி சென்றக்கூடிய தோழர் பேரறிவாளன் அவர்களுக்கும், தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தோழர் கிட்டுராசா அவர்கள், சொல்ல வேண்டுமென்றால் தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த அரசியல் போராட்டம் என்பது எங்களுடைய, குறிப்பாக என்னுடைய மாணவர் கால அரசியலை தமிழ் தேசிய அரசியலை நோக்கி இழுத்து வந்தது என்பது மிகையான கூற்று அல்ல. என்னுடைய வீடு அவரது அலுவலகத்திற்கு மிக நெருக்கமான பகுதியில் இருந்த வீடு. எங்கள் வீட்டுக்குள் நாங்கள் இருக்கும் தெருவுகளிலே அவர்களது வாசகங்கள் சுவரெழுத்துக்களாக இருக்கும். அவர்களது பொதுக்கூட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருப்போம். அவரை பற்றியான போராட்டங்களை கேட்டுக்கொண்டிருப்போம். என்னுடைய இளங்கலை படிப்பின் பொழுது அவர் சிறைப்பட்டிருந்த காலத்தில் அவருடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறு ஊர்களில் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். அவருடைய கடையில் விடுதலை புலிகளுடைய படத்தை மாட்டி வைத்திருப்பார். அதை பார்ப்பதற்காகவே என் தாயார் அந்த கடைக்கு அழைத்து செல்வார். நாங்கள் எல்லாம் அரசியல் படுவதற்கு அவர்களது சுவர்களிலே எழுதிய அரசியல் வாசகம் பேருதவியாக இருந்தது. தமிழர் அரசியல் என்கின்ற அந்த தமிழ் தேசிய அரசியலினுடைய முழக்கங்கள் எல்லாம் நாங்கள் அங்கு கற்றுக்கொண்ட முழக்கங்கள். தோழர் குடந்தை அரசன் அவர்கள் இன்று ஒரு பெரும் விவாதத்தை முன்வைத்திருக்கின்றார். விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர், கருஞ்சட்டை பேரணி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் மிக வெற்றிகரமாக நடப்பதில் பெரும் பணியை பங்கு வகித்தவர். தமிழ் தேசியம் குறித்தான இந்த பெரியாரின் மீதான அவதூறுகள் குறித்தான ஒரு எதிர்வினையை பதிவு செய்திருக்கின்றார். அதே போல தோழர் குணசேகரன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். நீண்ட நாள் கழித்து அவரை சந்திக்கின்றேன். தோழர் பெரியார் பித்தன் அவர்கள் இருக்கிறார்கள். சிறையில் சந்தித்து ஒரு நீண்ட ஒரு அந்த அனுபவத்தை நான் மறக்க இயலாது. காய்ச்சலோடு ஒரு சிறைக்கு அன்று பன்றைக்கு பூணூல் போடும் போராட்டத்தில் பங்கெடுத்து சிறைக்கு வந்தவர் தோழர். அதே போல புரட்சிகர இளைஞர் முன்னணியை சேர்ந்த தோழர் குமரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது போன்ற எண்ணற்ற தோழர்களை இன்று சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தோழர்களே, இன்றைக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அடிப்படை பிரச்சனையே அதாக தான் இருக்குது. ஒரு தேசிய இன பிரச்சனையை ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திலிருந்து அது குழப்பி
வார்த்தை சண்டைகளாக மாற்றி அது கடைசியில் கிள்ளிட்டாங்க குத்திட்டாங்க கதையாக மாற்றி வச்சுட்டாங்க. ஒரு தேசிய இன எழுச்சி என்பதை நம்ம எந்த இடத்துல இருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது என்றால், ஒரு நவீன கால வடிவத்தில் வந்தது. நவீன காலத்தில் அரசியல் எழுச்சியாக நெருக்கடிக்குள்ளாகின்ற மக்கள் தங்களுக்கு வேண்டுகின்ற, தங்களுக்கு தேவைப்படுகின்ற, தங்களுக்கு உரிமையாக இருக்கக்கூடியவற்றை எல்லாம் பாதுகாப்பதற்குரிய, தங்களை தாங்களே ஆட்சி செய்வதற்குரிய ஒரு உரிமையை யாருடைய தயவும் இல்லாமல், எவருடைய சுரண்டலும் இல்லாமல் நடத்தி கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு, ஒரு கொள்கை, ஒரு விடுதலை சொல். அதை இவ்வளவு தூரம் இன்னைக்கு குழப்பி அது பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது அரசியல் புரியாதவர்கள் பேசுவதல்ல, இந்த வார்த்தைகளை குழப்பி. எனக்கு முன்பு தோழர் பருதி அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. இன்று வரக்கூடிய இளைஞர்களை இந்த வார்த்தை பிரயோகத்திற்குள்ளாக போட்டு குழப்பி 25 ஆண்டு காலத்தை வீணடித்து விடுவது. நீ யாரை நோக்கி சண்டை போடணும் உங்களுக்கு தெரியாமலே போயிடுறது, எது எதிரினே தெரியாமல் குழம்பி போய்வது. இது போன்ற ஒரு புள்ளியை வைத்திருக்கு, கமா வைக்கிறத வச்சுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இதற்காகவே உங்களுடைய காலத்தை முழுக்க வீணடித்து விடுவது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்னவாக இருக்கிறது? மேற்கு மண்டலத்தை போய் பார்த்தா தெரியும். ஒவ்வொரு ஊர்களிலும் காவி கொடி பறந்துட்டு இருக்குது. அது என்ன தமிழினத்தினுடைய கொடியாது? இன்று தமிழினத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை பெரியாரினுடைய கொடியா இல்ல காவியின் கொடியா? எது பிரதான பிரச்சனை? எது பிரதான முரண்பாடு? யார் பிரதான எதிரி, முதன்மை எதிரி? அந்த முதன்மை எதிரியை குறித்தான எந்த வரையறையும் இல்லாமல் இன்றைக்கு அரசியலை மடைமாற்றுகின்ற வேலையை நடந்து கொண்டிருப்பதை எப்படி பார்த்து வேடிக்கை பார்ப்பது? அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இன்றைக்கு ஒவ்வொரு சமூகமாக பிரித்து அந்த சமூகத்தை இந்துத்துவோடு, பார்ப்பனியத்தோடு, வேத மரபுகளோடு, பாரதம் என்கின்ற தங்களது கட்டமைப்பிற்குள்ளாக கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறானே, அது எதிரியாக இல்லையா? அது பிரச்சனையாக இல்லையா? மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழனை கூட இந்து என்கின்ற அடையாளத்தின் கீழ் கொண்டு அவனுக்குரிய அரசியலாக மாற்றிக்கொண்டிருக்கிறானே, அந்த அரசியல் கூடமா புரியாம இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. பர்மாவில் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகளை எல்லாம் தங்கள் ஆதிக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்களே, அந்த அரசியலை கூட தெரியாமலா இன்றைக்கு கேள்வி கேட்டு இருக்கிறாங்க யார் எதிரின்னு? மாலத்தீவில் இது நடக்கிறது. ஏன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தமிழ் கோவில்களையும் பள்ளிக்கூடங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த பார்ப்பனிய ஆற்றல்கள் தமிழினத்திற்கு நட்பா எதிரியா, நட்பா பகையா? எது? அதையே பேச மறுக்கிறீர்கள். அதையே பேச மறுக்கிறீர்கள். எதை எடுத்தாலும் அவர்கள் ரொம்ப எளிமையா தெலுங்கு தான் எதிரி என்று பேசுகிறார்கள். நீங்கள் வரி கட்டுவது ஹைதராபாத்துக்கா டெல்லிக்கா? யாருக்கு வரி கட்டிட்டு இருக்கிறீங்க? மோடி எங்க உட்கார்ந்துருக்காரு? ஹைதராபாத்ல உட்கார்ந்துருக்காரா? எது சண்டை? யாருடன் முரண்பாடு? அந்த முரண்பாடு ஏன் பேச மறுக்கிறீர்கள்? மிக தெளிவாக திட்டமிட்டு மடைமாற்றுகின்ற வேலை ஏன் நடக்கிறது? ஆனால் இந்த அரசியல் இன்றைக்கு மைய அரசியலாக மாற்ற வேண்டிய தேவை ஏன் உங்களுக்கு வருது அப்படின்னா, தமிழ் தேசியம் என்பதனுடைய அடிப்படை கோட்பாட்டு ரீதியாக நின்று அரசியலை பேசியிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. தமிழ் தேசியம் வகைப்பட்ட கோரிக்கைகளை மட்டுமே முன்வைத்து அந்த கோரிக்கைகளை மட்டுமே தமிழ் தேசியத்தின் அடையாளமாக மாற்றியதில் வந்த பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை, தமிழ் படித்தவர்களுக்கு முன்னுரிமை, கோவில்களில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை என்று சொல்லப்படுகின்ற இந்த கோரிக்கைகள் மட்டுமே தமிழ் தேசியமாகிவிடாது. தமிழ் தேசியத்தின் சார்பில் அதன் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற கோரிக்கைகள். தமிழ் தேசியம் என்பது ஆரியத்தினுடைய, இந்திய பார்ப்பனியத்தினுடைய முரண்பாடு, ஏகாதிபத்தியத்தினுடைய உங்களுடைய முரண்பாடு. அதையெல்லாம் பேச வேண்டாம். அதை பேசி இருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. என்றால் இன்றைக்கு நீங்க சொல்ல பட்டியல் எல்லாமே இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய திமுக அரசு அறிவிக்கிறது. இப்ப கோரிக்கை தீர்ந்து போச்சு இல்ல? கோரிக்கை தீர்ந்து போயிடுச்சு. அப்ப நீங்க முரண்பாடு எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறது தெரியல. இன்னைக்கு உங்களது சண்டையை யாரை நோக்கி நடத்த வேண்டும் என்கின்ற தெளிவு உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் சொல்ல மறுக்கிறீர்கள் என்றால் அதைத்தான் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது, அதைத்தான் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது. அதான் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு.
மாநில உரிமை என்ன என்பது தெரியாதா தமிழ் தேசியவாதிகளுக்கு? மாநில உரிமையையோ அல்லது முதலமைச்சர் பதவியோ கேட்பதுதான் தமிழ் தேசியமா? அது தெரியாதா? தமிழ் தேசியம் என்பதை மாநில உரிமையாக, மாநில முதலமைச்சர் பதவியாக மாற்றிக் கொண்டிருப்பவர்களோடு எப்படி சேர்ந்து நின்று பேச முடியும்? தமிழ் தேசியத்தை எப்படி பேச முடியும்? அதான் தமிழ் தேசியமா? வரையறை பண்ணி சொல்லுங்க. இதுதான் தமிழ் தேசியம், முதலமைச்சராவது தான் தமிழ் தேசியம் சொல்லுங்க வெளிப்படையாக. திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பை குறித்து திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், பெரியாரிய தோழர்கள் தொடர்ச்சியாக பேசுகிறார்கள். வெறும் பெருமை பேச வேண்டும் என்பதற்காக அல்ல, வரலாறு பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்கள். தாங்கள் எப்படி ஒடுக்கப்பட்டோம் என்பதை மக்களிடத்தில், இன்றைய தலைமுறையிடத்தில், அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளிடத்தில் சென்று சேர வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். அதில் குறை கண்டுபிடிக்கிறீர்கள். ஒருவருடைய பெயர் விடுபட்டு விட்டது என்று சொல்லுகிறீர்கள். விடுபட்டது தவறு என்றால் தவறுதான், திருத்திக் கொள்ள வேண்டும் திருத்திக் கொள்வதுதான். ஆனால் விடுதலை புலிகளுக்கான தளத்தை 35 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பிய திராவிட இயக்கங்களை பற்றி பேச மறுக்கிற அந்த அயோக்கியத்தனத்தை யார் கேட்பது? அதை யார் கேட்பது? சமகால அரசியல், அது சமகால அரசியல். 100 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பெயரை விடுபட்டதற்கான அறிக்கை வருகிறது. ஆனால் சமகாலத்தில் உழைத்தவர்கள், இன்று சிறைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள், இன்று வழக்கு சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள், இன்றும் அடக்குமுறைக்கு உள்ளானவர்களை பற்றி முற்றிலுமாக மறுத்துவிட்டு திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று ஈழப்படுகொலைக்கு பிறகு விடுதலை புலிகளை, அரசியலை முற்றிலுமாக மடைமாற்றுகின்ற ஒரு அயோக்கியத்தனத்தை கேள்வி எழுப்ப வக்கில்லை என்றால் அது தமிழ் தேசம் கிடையாது. அது கிடையாது. நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எங்களுக்கு அடுத்த ஒரு தலைமுறை பார்த்திருக்கிறது. எங்கள் மூத்த தலைமுறை இங்கே இருக்கிறது. அவர் பங்களிக்கலையா? அவர்கள் பங்களிக்கலையா? அதையெல்லாம் மறைக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறீர்களே, வேடிக்கை பார்க்கிறீர்களே. விடுதலை புலிகளுக்கு யார் களம் அழைத்தார்கள்? சொல்லுங்கள் பார்ப்போம், பேசுவோம். 100 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசக்கூடிய நீங்கள், நான் 84 பேசுகிறேன், 85 பேசுகிறேன், 86 பேசுகின்றேன், 87 பேசுகின்றேன், 94 பேசுகின்றேன், 99 பேசுகின்றேன், 2009 பேசுகின்றேன். பார்ப்போமா? எத்தனை வரலாறு மறைக்கப்பட்டது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களிடத்தில்? எத்தனை இளைஞர்களிடத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது? யார் இந்த இயக்கத்திற்கு, யார் இந்த விடுதலை புலிகளுடைய போராட்டத்திற்கு உழைத்தார்களோ அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய ஈகம், அவர்களுடைய வீரம் மறைக்கப்பட்டு திரிக்கப்பட்ட இதோட அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனத்தை கேள்வி கேட்க முடியவில்லை என்றால் அது தமிழ் தேசியமாகாது, அது அறமாகாது, அது நேர்மையாகாது, அது அரசியலாகாது, அது மாற்றாகாது, அது முற்போக்காகாது, அது அயோக்கியத்தனம். அது அயோக்கியத்தனம். நாங்கள் இதைத்தான் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். ஏன் ஈழம் அழிந்தது என்பது தெரியாதா? ஒரு சாமானியனுக்கு புரியக்கூடிய அரசியல் வேறு, கோட்பாடு அரசியல் பேசுபவர்களுடைய அரசியல் புரிதல் என்பது வேறு. அது யார் கேட்கிறது? நாங்க உங்ககிட்ட கேட்கிறது திருமுருகனோ மே 17 விடுதலை புலிகளுக்காக வேலை செஞ்சாங்கன்னு சொல்லுங்க சொல்ல வரல. நாங்க செய்யல, எங்களுக்கு தெரியாது. 2009 பிறகு வந்தவர்கள் நாங்கள். ஆனால் வரலாறை மறைக்க விரும்பவில்லை, போராளிகளை மறைக்க விரும்பவில்லை. ஏன் இது ஏன் நடந்திருக்குது? மறுபடியும் விடுதலை புலிகள் அல்லது போராளிகள் என்று ஒரு போராட்டம் ஈழத்தில் கட்டமைக்கப்பட்டா இவர்களா பின்னாடி நின்று களம் அமைக்க போறாங்க? கேட்கிறோம், பண்ணிருவீங்களா? இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் காரன் வந்திருக்கிறானே, அவரனை எதிர்த்து நிற்பதற்கு துணிச்சல் கிடையாது. கடந்த 12 ஆண்டுகளாக மே 14 இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் 30-40 ஆண்டுகளாக பேசிய அரசியலில் நீங்கள் நடத்திய போராட்டத்தை விட இந்த இந்துத்துவ ஆரிய பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடி எங்களது தோழர்கள் இருக்கிறார்கள். எங்களது தோழர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு முன்பு வழிகாட்டிகளாக இங்கே பெரியாரிய தோழர்கள் இருக்கிறார்கள், அம்பேத்கரிய தோழர்கள் இருக்கிறார்கள், மார்க்சிய தோழர்கள் இருக்கிறார்கள். அதை உங்க வரலாறு காமிக்க முடியுமா? காட்ட முடியுமா? இப்ப தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்ன? தமிழ்நாட்டினுடைய நீங்கள் பட்டியலிடுகின்ற அத்தனை உரிமைகளையும் யார் மறுக்கிறார்கள்? யார் மறுக்கிறார்கள்? இங்க வரலாறை மாத்தி மாத்தி பேசக்கூடிய அரசியல், திராவிட அரசியல் இங்க வந்த 80 ஆண்டு ஆயிடுச்சு, 50 ஆண்டு ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் ஜாதி ஒழிகிறான்னு எழுதுறான். ஜாதி யார் இடத்துல இருக்கிறது? உங்கள் கட்சியில ஒழிச்சிட்டீங்களா?
பெரிய ரப்பர் வச்சிருக்காங்க உள்ள வந்து அழிக்கிறதுக்கு. இதை சொன்னது நான் இல்ல, ராஜீவ் காந்தி. அந்த கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் தினத்தில் உட்கார்ந்து பேசியபோது அவர் பேசிய பேச்சு இது. நான் பேசல, பல விஷயங்களை பேசல இன்னைக்கு வரைக்கும். சாதி என்கின்ற முரண்பாட்டினுடைய அடித்தளத்தை உங்க கட்சிக்காரங்க முதல்ல சொல்லிக் கொடுங்க. எப்படிப்பா ஒருத்தன் தமிழன் இல்லையான்னு ஜாதியை வச்சு கண்டுபிடிக்கிற அப்படின்னா, நீங்க எப்படி பார்ப்பானை இந்த லேபில் வச்சு கண்டுபிடிச்சா அதே லேபில் தான் கண்டுபிடிக்கின்ற. பாப்பானை நான் கண்டுபிடிக்கல, அவன் வந்து சொல்றான் நான் பாப்பான்ட்டு. நாங்களா சொல்றோம்? அவன் வந்து சொல்றான். நாங்க சொல்ற சொல்லாதே, அப்படி இருக்கக்கூடாதான்னு சொல்றோம். அவன் சட்டம் போடாம அப்படியே வந்து பூணூல் போட்டு நின்று காமிக்கிறானா இல்லையா? எது சட்டம் போட மாட்டேங்கிறான் கேட்கிறேன். நான் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது வேலைக்கு வந்தவர்களை அங்க நேர்முக காணும் பொழுது ஒருத்தர் பேசுறாரு, ஒரு சீனியர் மேனேஜர் பொசிஷனுக்கு. அவர் பேரை சொல்லிட்டு அவர் குவாலிஃபிகேஷன் சொல்ல ஐம் பிராமின் அப்படின்னாரு. சோ வாட் அப்படின்னு. or by default you had a graduation from the Harvard அப்படின்னா. No sir, I just want to tell you that I will be a honest person. நீ நேர்மைன்னு சொல்லு. நேர்மைன்னு சொல்லு. இந்தியாவினுடைய முதல் பெரிய ஊழல் யார் நடத்தின பட்டியல் எங்களுக்கு தெரியும். டிடி கிருஷ்ணமாச்சாரி யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு சயின்டிபிக்கான ஊழலை பண்ணவர் அவரு. எவ்வளவு பட்டியலுங்க போடுறது. சரியா? அப்ப அவன் தான் வந்து சொல்றான், அவன் தான் அதை கிளைம் பண்றான். அதைத்தான் நாம் மறுக்கின்றோம், அதைத்தான் நம்ம எதிர்க்கின்றோம். நாங்க எந்த லேப்லயும் டெஸ்ட் பண்ணலப்பா. அவன் தான் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கான், இருபிறப்பாளர்கள் டெஸ்ட். 2 தடவை எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிற எந்த டாக்டர் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க அந்த இருபிறப்பாளர்களுக்கு தான் இங்க பூசை செய்ய உரிமை இருக்கிறது, கருவறைக்குள் நுழைய உரிமை இருக்கிறது, கடவுளை தொட்டு அவன் வணங்க மாட்டான், தொட்டு பூஜை செய்து சம்பாதிக்கின்ற ஒரு தொழிலை செய்வதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. அதை இன்று மறுத்து இந்த திமுக அரசு, தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு நாம் கரவொலி எழுப்பி பாராட்டு தெரிவிக்க வேண்டும், தெரிவிப்போம். இது சனதானத்தை எதிர்க்கவில்லையா? சனதானத்தினுடைய, இந்துத்துவத்தினுடைய, ஆரியத்தினுடைய முதுகெலும்பிலே முக்கியமானது இந்த குருகுலமும் இந்த குருக்களாகிறதும் கல்வியும் பூசாரி ஆகிறது தான். கல்வியை இடஒதுக்கீட்டின் மூலமாக ஏன் இடஒதுக்கீட்டை மறுத்துக்கிட்டே வர்றான்? இடஒதுக்கீடு ஏன் எதிர்த்துட்டே வர்றான்? இடஒதுக்கீடு என்பது திராவிட இயக்கம் வந்து தான் கண்டுபிடிச்சதா, முன்னாடியே இல்லையான்னு பட்டியல் போடுறாங்க. எல்லாம் சரிதாங்க. இப்ப வரைக்கும் இடஒதுக்கீடு ஒத்துக்கிறானா? இன்னைக்கு வரைக்கும் கேஸ் நடக்குது இல்லையா? இன்னைக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்னா அன்னைக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்திருக்கும். அந்த எதிர்ப்பை யார் எதிர்கொண்டார்கள்? அந்த எதிர்ப்பை யார் எதிர்கொண்டார்கள்? அப்ப இங்க இந்த அதாவது என்னன்னா, அந்த பேசுற அந்த சுவராசியமா சில விஷயங்கள் பேசுவதாக பேசி ஒரு கருத்தியலை கொச்சைப்படுத்துகின்ற அரசியலை நாம் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு. நம்ம அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு. இப்ப இன்னைக்கு இந்த மடைமாற்றம் எதற்காக? திராவிடர் என்கின்ற வார்த்தை தமிழ் வார்த்தை இல்லை. வார்த்தை தமிழ் வார்த்தையில் சாமிநாதன் ஒருத்தர் பேர் வச்சிருக்கிறான்னா அவர் தமிழர் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? சமஸ்கிருதத்தில் ஒரு பேர் வச்சிருக்காரு, தமிழர்னு சொல்லிடுவீங்களா? இன்றைக்கு இதை எதிர்க்க நீங்க சமஸ்கிருதம் இது வந்து தமிழ் வார்த்தைகள், இந்த அடையாளத்தை வைக்கக்கூடாது, அதை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய சாதிகளுக்கு சத்திரியன் என்று பெயர் வைக்கிறார்கள், தேவேந்திர குலம் என்று பெயர் வைக்கிறார்கள், யாதவர் என்று பெயர் வைக்கிறார்கள். அதெல்லாம் தமிழ் வார்த்தையா? அதையெல்லாம் எதிர்த்து பேசியிருக்கிறீர்களா? சொல்லுங்க, அதெல்லாம் எதிர்த்து பேசியிருக்கிறீர்களா? நீங்கள் தமிழ் வார்த்தை வைக்க வேண்டும் என்று நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? அறிக்கை வெளியிட்டிருக்கிறீர்களா? அங்கேயே நடக்கல, அதையே நடக்க மாட்டேங்குது. இங்கே மட்டும் ஏன் வருகிறது? ஏனென்றால் திராவிடம் என்கின்ற கருத்தியல் மீது இவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி. ஏனென்றால் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளில் மிக முக்கியமான கோட்பாடு ஜாதி ஒழித்தல். அது பிரச்சனை இவங்களுக்கு, அது பிரச்சனை. ஒரு தமிழ் தேசியம் உருவாவதற்குரிய அடித்தளத்தை திராவிட இயக்கம் தான் உருவாக்கி கொடுக்கிறது. திராவிட இயக்கம் தான் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் ஒரு சமத்துவ மனநிலை வராமல் எளிய மக்களுடைய போராட்டம் என்பது கட்டமைக்க முடியாது. பல்வேறு கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இனத்தை இணைப்பதற்கு ஒரு கருத்தியல் தேவைப்படுகிறது. இணைச்சதுக்கு பின்னாடி சண்டை. பிடல் காஸ்ட்ரோ
புரட்சி நடத்துவதற்கு முன்பு ஹோசே மார்த்தியினுடைய அந்த அரசியலை நீங்க மறுத்துவிட முடியுமா? லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? அங்க தென் அமெரிக்க நாடுகளில் பூர்வ குடிகள் இருக்கிறார்கள், கருப்பின மக்கள் இருக்கிறார்கள், ஸ்பானிய மக்கள் இருக்கிறார்கள். இந்த ஸ்பானிய மக்களுக்கும் கருப்பின மக்களுக்குமாக பிறந்த கலப்பினம் இருக்கிறது. கருப்பின மக்களுக்கும் பூர்வ குடிகளுக்குமான கலப்பினம் இங்க இருக்கிறது. இப்படி பல கலப்பினங்கள் அங்கே இருக்கின்றன. ஏற்கனவே இருக்கக்கூடிய பூர்வ குடிகளில் பல இனங்கள் இருக்கின்றன. இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு கலவையில எப்படி தேசியத்தை கொண்டு வருவீங்க? தூய தேசியத்தை கேட்கிறோம். எந்த நாட்டில் தூய தேசியம் வந்திருக்கிறது? அதையும் பேசுவோம். ஐரோப்பாவில் வந்திருக்கிறதா? ஐரோப்பாவில் வந்திருக்கிறதா? வளர்ந்த முதலாளித்துவ நாடுகளில் இந்த தூயவாத தேசியம் வந்திருக்கிறதா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் தேசியம் வேணும், விடுதலை வேண்டும், ஒளி வேற எவனுக்கு தேவையில்லை. அவனுக்கான விடுதலையை உறுதி செய்யாத எந்த தேசிய இன விடுதலையும் முற்போக்கு தேசிய இன விடுதலை கிடையாது. முற்போக்கு தேசிய இன விடுதலை கிடையாது. இப்படியாக தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கலப்பின மக்களுக்கு நடுவே, ஏனால் பூர்வ குடிகளை அழிப்பதற்கு ஸ்பானிஷ்காரன் வர்றான், போர்ச்சுகீஸ் வர்றான், ஐரோப்பியர்கள் வருகிறார்கள். இந்த ஐரோப்பியர்கள் வரும்பொழுது கருப்பின மக்கள் அழைத்து வருகிறார்கள். உழைக்கின்ற இடத்துல இருவருக்கும் முரண்பாடு இருக்குமா இருக்காதா? கலப்பினத்துக்கும் அவர்களுக்கு முரண்பாடு இருக்குமா இருக்காதா? இப்படி எல்லாத்துக்கும் முரண்பாடு. இது மட்டும் இல்லை, அங்க வந்து குடியேறிய ஸ்பானியர்களுக்கும் அங்கே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஸ்பானியர்களுக்கும் முரண்பாடு இருக்கிறது. இத்தனை முரண்பாடுகளை எல்லாம் உட்கார்ந்து தரம் பிரிச்சு இதில் தூய இனத்தை எடுத்து கியூபாவுடைய தூய இனம் எதுன்னு எடுத்து சண்டை போட முடியுமா? எதை எதிர்த்த சண்டை? யாருக்கான சண்டை? யார் சண்டையிடுவது? யார் சண்டையிடுவது? ஒடுக்குமுறைக்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய அனைவரும் ஒன்றிணைந்த ஒரு சண்டை வேண்டும். அதான் விடுதலை. அது ஹோசே மார்த்தின் காலத்தில் நடக்கிறது. அன்று வெற்றி பெறாமல் போகிறது. ஆனால் 50-60 ஆண்டு காலத்தில் அந்த நாடு, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த நாட்டை விடுதலை அடைய வைக்கிறார்கள். அதுதான் புரட்சி. இன்னைக்கு வந்து ஃபிடல் காஸ்ட்ரோவை கியூபாவினுடைய பூர்வ குடின்னு சொல்லிடுவீங்களா? அதான் தேசிய இன மக்கள் சொல்லிடுவீங்களா? என்னன்னு சொல்லுவீங்க? என்னன்னு சொல்லுவீங்க? அவரை அவருடைய பெற்றோர்கள் என்னவா இருந்தாலும் வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். வரலாறு படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப ஒரு விடுதலை போராட்டம் எங்க இருந்து உருவாகி யாரை நோக்கி நகர்கிறது என்கின்ற அந்த தெளிவு பாதையை குழப்பி விடக்கூடிய சீர்குலைவு சக்திகளை விலக்கிவிட்டு உண்மையான அரசியலை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும், பரப்ப வேண்டும், அவர்களை அணியப்படுத்த வேண்டும். அவர்களை அணியப்படுத்த வேண்டும். இங்கே தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு எது தடையாக இருக்கிறது? எது தடையாக இருந்தது? அதை எப்படி நாம் நீக்க வேண்டும்? காலங்காலமாக ஒரு அறிவியல் பூர்வமாக வளர்ந்த ஒரு இனம், அந்த இனம் எந்த இடத்தில் எப்படியாக மாறுகிறது? ஏன் அது பிற்போக்குத்தனத்திற்குள் தள்ளப்படுகின்றன? ஏன் அது வந்து நாகரிகத்தில் உச்சநிலையை அடைந்த இடத்திலிருந்து மேல் நோக்கி நகர இயலாமல் அது சிக்கிக் கொள்கிறது? ஒரு அறிவியல் வளர்ச்சி என்பது ஒரு இடத்தில் ஏன் தடைப்படுகிறது? யார் தடுக்கிறார்கள்? அந்த இனத்தினுடைய பொறியாளர்களை யார் முடக்குகிறார்கள்? எது முடக்குகிறது? யார் விடுவிக்கிறார்கள்? எது விடுவிக்கும்? இத்தனை கேள்வி இருக்கு. இந்த இனத்தில் இரும்பை எஃகாக மாற்றக்கூடிய அந்த அறிவியல் தொழில்நுட்பம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. துருப்பிடிக்காத ஒரு இரும்பை வார்த்து எடுக்கக்கூடிய அந்த மெட்டலர்ஜிக்கல் நாலேஜ்ங்கிறது ரொம்ப பழங்கால அறிவாக தமிழினத்தில் இருந்திருக்கிறது. தென்னிந்திய பகுதி முழுவதும் இருந்திருக்கிறது. இது குறித்தாக இப்படியான இரும்பு வார்ப்பு எடுக்கக்கூடிய அந்த தொல்பொருள் எச்சங்கள் கிடைத்த இடங்கள் தமிழ்நாட்டிற்கு மட்டும் இல்லை, கர்நாடகத்திலும் இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுவீங்க? இப்ப இன்னைக்கு என்னவா குறியிடுவீங்க அவங்கள? அந்த அறிவு என்பது இந்த நிலப்பரப்பு முழுவதும் ஒரே விதமான பண்பாட்டு தன்மை கொண்ட மக்களிடத்தில் இருக்கிறது. இப்படியாக ஒரு உலோகத்தை வார்த்தெடுக்கக்கூடிய அறிவியல் என்பது அவருக்கு உலோகத்தை பற்றிய அறிவு, எரிபொருளை பற்றிய அறிவு, வெப்பத்தை பற்றிய அறிவு,
தூய்மையை பற்றிய அறிவு என்று பல அறிவுகள் சேர்ந்தால் மட்டும்தான் உலோகத்தை வார்த்தெடுக்க முடியும். மெட்டலர்ஜிங்கிற விளையாட்டு கிடையாது. அதை ஒரு இனம் செய்கிறது என்றால் அது எவ்வளவு தூரம் அறிவியலில் முன்னேறி இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அப்படியான ஒரு தாது பொருளை பயன்படுத்த வேண்டிய தேவை அந்த இனத்தில் வந்தால் மட்டும்தான் அது பிரிச்சு எடுப்பான். அப்புறம் பிரிச்சு எடுப்பான். அப்ப அந்த மாதிரியான சிந்தனை வளர்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் அந்த இனத்திற்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த இடம் அந்த வேலையை செய்கிறது. அப்படியெல்லாம் செய்த அன்றைக்கு உலகமயமாக்கல் என்ற குளோபலைசேஷன் இன்னைக்கு மட்டும் இல்லை, அன்றைக்கும் இருந்தது. ரோம் பேரரசு வளர்ந்து நின்ற பொழுது ரோம் பேரரசு இங்கிருந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருந்தது. இங்கிருந்து பல பொருட்கள் ஏற்றுமதி ஆகி கொண்டிருந்தன. ரோம் பேரரசு வீழ்ந்தவுடன் இங்க இருக்கக்கூடிய துறைமுக நகரங்கள் எல்லாம் வீழ்ச்சி பெற்றன. பொருளாதார காரணிகளை மறுத்துவிட்டு பேச முடியாது. உற்பத்தி முறை என்பது மாறுகிறது, அதற்கென்று இருக்கக்கூடிய மெய்யியல் தன்மை என்பது மாறுகிறது, கோட்பாடு மாறுகிறது, மதம் மாறுகிறது, பெரிய அரசுகள் உருவாகிறது. பெரிய அரசுகளுக்கான ஒரு கோட்பாடு தேவை. சின்ன சின்ன அரசுகளாக இருக்கும் பொழுது, சிற்றரசுகளாக இருக்கும் பொழுது சுரண்டுதல் என்பதெல்லாம் பெரிய அரசியல் கோட்பாடாக இருக்காது. அன்றைக்கு அவர்களுக்கு ஆசீவகம் தேவையாக இருந்தது, போதுமானதாக இருந்தது, சமணம் இருந்தது, பௌத்தம் இருந்தது, இது போன்ற ஒரு வழக்கு முறைகள் இருந்தது. அனைவரையும் சமத்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறை, சுரண்டுதல் அற்ற ஒரு மத நம்பிக்கை அல்லது கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை, இப்படியெல்லாம் முறைகள் இருந்தது. உற்பத்தியை வழங்கக்கூடிய முறை இருந்தது. ஆனால் பெரிய அரசு கட்டின உடனே அவனுக்கு சுரண்டல் தேவைப்படுகிறது, அடியால் தேவைப்படுகிறது, கூலிகள் தேவைப்படுகின்றன, அடிமைகள் தேவைப்படுகின்றன. இதையெல்லாம் யார் உருவாக்கி கோட்பாடை கொடுத்து உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கிறானோ அவன் உருவாக்கிய மதத்தை அவன் ஏத்துக்கிறான். அப்படிதான் வேத மதம் அங்க வருகிறது. இவன் உழைக்க பிறந்தவன், இவன் மேய்க்க பிறந்தவன் சொல்றான். உழைக்கக்கூடிய ஒருவனும் உழைப்பவனை மேய்க்கக்கூடிய ஒருவன் என்றெல்லாம் வகைப்படுத்துகின்ற வேலையை செய்யக்கூடிய மதத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான். இது அறிவியல் பூர்வமான வளர்ச்சி. இது இப்படிதான் நடந்திருக்கு, வரலாற்றில் இப்படிதான் நடந்து வந்திருக்கிறது. அப்ப இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் இந்த அரசியலை ஒரு மூலையில கொண்டு போய் தள்ளக்கூடிய வேலை திட்டமிட்டு செய்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு தகவலை பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னால் 2009 இனப்படுகொலை ஒரு முக்கியமான அரசியல். தமிழர்கள் எதிர்பாராத, தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீரணிக்க இயலாத, தமிழர்கள் எவ்வளவு தூரம் பலமற்று அதிகாரமற்று இருக்கிறோம், ஒரு அடிமை இன்னொரு அடிமையை உதவி செய்ய முடியாது என்று தந்தை பெரியார் சொன்னதனுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை தமிழ்நாடு தமிழர்கள் புரிந்து கொண்ட தினம் 2009. அந்த அரசியல் என்ன நடந்தது? அன்னைக்கு இவ்வளவு பெரிய மக்களை அங்க கொல்றான். சாமானிய தமிழன் இருந்த கோபம் என்ன? அந்த மக்கள் அவ்வளவு பேர் கொலை செய்ய போது அந்த இலங்கைக்கு பாதுகாப்பாக இருந்து அத்தனையும் செய்து முடித்து இந்திய அரசு மீது கோபம் வருகிறது, கேள்வி எழுப்புகின்றான். அதை அப்படியே மடை மாத்தி இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு தான் பண்ண மாத்தினாங்க. யாருக்கு லாபம்? இந்த 10 ஆண்டுகள் அந்த அரசியல் போச்சா இல்லையா? மே 14 இயக்கம் இந்திய அரசு தான் குற்றவாளி என்று பிரேமன் தீர்ப்பாயத்தில் பதிவு செய்து விட்டு வந்தது. ஆதாரபூர்வமாக பதிவு செய்தோம். எப்படியெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் இது கட்டமைக்கப்பட்டது. 2000 அமைதி ஒப்பந்தத்திற்கு முற்பட்ட காலத்தில் இருந்து இராணுவ ரீதியாக அந்த அரசு எப்படியெல்லாம் பலப்படுத்தப்பட்டது, அந்த இராணுவ ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக எப்படியெல்லாம் அந்த அரசு பலப்படுத்தப்பட்டது என்பதை எல்லாம் அந்த 9 ஆண்டுகள் என்ன நடந்தது என்பதெல்லாம் ஆவணப்பூர்வமாக நாங்கள் பதிவு செய்து தந்தோம். அவர்கள் சொன்னார்கள், இந்திய அரசு இந்த இனப்பாடுகளில் பங்கு பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகின்றோம், உறுதியாக நம்புகின்றோம், அதன் மீது விசாரணை தேவை என்று சொன்னார்கள். மேற்குலகத்திலிருந்து வந்த அறிஞர்கள், அவங்க ருவாண்டா இனப்படுகொலைக்கு அந்த விசாரணையின் பொழுது வழக்கறிஞர்களாக இருந்தவர்கள், நமீபிய இனப்படுகொலைக்காக வாதிட்டவர்கள், ஸ்ரெபனிகா இனப்படுகொலைக்காக வாதம் செய்தவர்கள், இப்படி உலகத்தினுடைய பல்வேறு இனப்படுகொலைக்காக பேசியவர்கள், போராடியவர்கள், வழக்குகளை நடத்தியவர்கள், அவர்கள் தீர்ப்பு சொல்லுகிறார்கள். இந்திய அரசினுடைய பங்கு முக்கியமானதாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா இங்க என்னடான்னு பார்த்தா தெலுங்கு தான் பண்றாங்க. ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இது யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாலும் அவனெல்லாம் தெலுங்குன்னு முத்திர குத்துறது, வடுக வந்தேரி என்று சொல்லுவது, இப்படி முத்திர குத்துகின்ற அரசியல். இது அயோக்கியத்தனமான அரசியல். இதையெல்லாம் ஐயா மணியரசன் அவர்கள் கேட்க மாட்டாரா? இப்படியான கொச்சையான ஒரு தமிழ் தேசியம், கொச்சை தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் என்று சொல்லக்கூடாது. கொச்சையான வாதத்தை, இந்திய அரசுக்கு சாதகமான வாதத்தை
ஒரு கட்டமைப்பாக, அரசியல் கட்டமைப்பாக இங்க மாற்றுகின்ற அந்த போக்கை கேள்வி கேட்க மாட்டாரா? இந்த படுகொலையை பார்ப்பனியம் செய்தது என்பதை மறந்துவிட முடியுமா? மறந்துவிட சொல்கிறீர்களா? எது தீர்வை தரப்போகிறது? தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஆதரிக்கக்கூடியவரை முதலமைச்சர் ஆக்கிட்ட ஈழம் வந்துருமா? நெய்தல் படை கட்டிட முடியுமா? கேட்கிறோம். கட்டிட முடியுமா? இளைஞர்களை எதற்கு ஏமாத்துறீங்க? விருப்பம் என்பது வேறு, உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்பது வேறு. அதிகாரத்தை பத்தி பேசுங்க. உங்க விருப்பத்தை பத்தி பேசினா சினிமா கதை நிறைய நாங்கள் தான் பேசுவோம். கதை பேசுகின்ற திறமை இங்க எல்லோருக்கும் இருக்கிறது. நாங்கள் இயக்குநர்கள் அல்ல, அது ஒன்றுதான். இனிமேலும் இப்படி பேசிட்டு இருந்தா பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க மாட்டோம். அதையும் சொல்ல பதிவு பண்ண விரும்புகிறோம். ஒரு போராட்டத்தை, ஒரு போராளி இயக்கத்தை, ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர்களை, ஒரு அரசியல் கட்டுமானங்களை செய்தவர்களை, இன கட்டுமானத்தை செய்தவர்களை, இப்படியான ஒரு உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு போராளி இயக்கமாக தன்னை வார்த்து கொண்டவர்களை, பனிப்போருக்கு பிறகு, உலகமயமாக்கலுக்கு பிறகு ஒரு போராளி இயக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்ற உலக விடுதலை போராட்டங்களுக்கு உதாரணமாக நின்றவர்களை எல்லாம் நீங்க போற போக்குல அப்படி நான் இங்க சாப்பிட்டேன், இங்க அதை பண்ண, அங்க அதை பண்ண, சினிமா கதை மாதிரி பேசினால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். வேற கதை பேசுங்க, கேட்டுக்கிறோம். ஆனால் இது அல்ல கதை பேசுவதற்கு. ஏனென்றால் இந்த விடுதலை போராட்டத்தை யார் அளித்தார்கள்? 12 வருஷமா அது பேசப்படல. திமுகவின் மீது விமர்சனம் இருக்கிறதா? இங்க இருக்க அனைவருக்கும் இருக்கிறது. யாருக்கு இல்ல? தோழர் பருதிக்கு இல்லையா? தோழர் திலீபன் சிந்தனுக்கு இல்லையா? கிட்டுராசா அவர்களுக்கு இல்லையா? குழந்தையரசன் அவர்களுக்கு இல்லையா? இங்க திரண்டு யாருக்கும் இல்லையா? 2009 நடந்த அனைவருக்கும் விமர்சனம் இருக்கிறது. யாருக்கும் விமர்சனம் இல்லாமல் இல்லை. ஆனால் மொத்தமாக ஒரு அரசியலை கொண்டு போய் ஒரு குழிக்குள்ளார தள்ளி விடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. விவாதம் வேண்டும், விரிவான அரசியல் விவாதம். ஒரு இனப்படுகொலை அது, ஒரு இனப்படுகொலை அது. அந்த அரசியலை குறித்தான எந்த விதமான ஆழமான கருத்தியலையும் சொல்லாத, அதை இளைஞர்களிடத்தில் கொண்டு போகாம ஒரு தலைமுறையை நாசப்படுத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாசப்படுத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எது சொன்னாலும் உடனே திமுக கைக்கூலி, அதிமுக கைக்கூலி, பிஜேபி கைக்கூலி, காங்கிரஸ் கைக்கூலி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் நீங்கள்லாம் இல்லாம நாங்க தனியாக ஒரு அரசியல் கருத்து இங்க நிலத்துல வராதா? நாங்கள் தான் தனித்துவமானவர்கள், நீங்கள் எல்லாம் காப்பி பிடிச்சவங்க. நாங்கள்லாம் தனித்துவமானவர்கள். நாங்க யாருமே நாங்கள முதலமைச்சரான பிரச்சனை தீர்த்து நாங்க யாரும் சொல்லல. எம்எல்ஏ பதவிக்கோ எம்பி பதவிக்கோ நாங்க நின்றவர்கள் அல்ல. இத்தனை ஆண்டு காலம் இந்த அரசியலில மக்களுக்காக நின்ற தலைவர்கள் இங்க இருக்கிறார்கள், போராளிகள் இருக்கிறார்கள். எதுக்கு ஆசைப்பட்டு வந்தாங்க? நீங்க முத்திரை குத்துவதால் மட்டுமே நாங்கள் பின்வாங்கிவிட போவதில்லை. ஆனால் மூர்க்கமான ஒரு எதிர்ப்பு அரசியலை நீங்கள் சந்திக்க போகிறோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 12 வருஷமா பார்த்திருக்கிறோம். ஏதோ 4 ஃபேக் ஐடியை வச்சு நீ எழுதிட்டா பார்த்து சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இத்தனை காலம் பேசல. இங்க இருக்க எல்லாத்துக்கும் தெலுங்கு ஐடென்டிட்டி கொடுத்துருப்பானே, பேர் கொடுத்துருப்பானோல, எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. ஒண்ணு இன்னொரு பக்கம் இருக்கிறவன் முழுக்க நம்மளுக்கு கிறிஸ்டியன் பேர் கொடுப்பான், ஞானஸ்தானம் பண்ணுவான். சரியா? இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் தெலுங்கு பேர் கொடுக்குறேன்னு சொல்லி தெலுங்கு இடம் சொல்லிட்டு இருப்பான். அதை தாண்டி அவங்களுக்கு அரசியலே தெரியாது. 2 பேரும் ஒரே பயலுக்கு. 2 பேரும் ஒரே பயலுக்கு. அந்த அவன் டேனியல் காந்தினா இவன் திருமுருகலு அப்படிங்கிறான். எவ்வளவு பொறுக்கித்தரமான அரசியல் இது, எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல். இதையெல்லாம் தடுக்காமல், இதையெல்லாம் கேள்வி கேட்காம நீங்க நேரா இங்க இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகளை கேள்வி கேட்கக்கூடிய அரசியல். எந்த பெரியாரிஸ்ட் பேசினாங்களா? போலிகளை எதிர்த்து தொடர்ச்சியா சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்பொழுது கூட திராவிடத்தின் பெயரை வைத்துக் கொண்டு திராவிடம் 2.0, 3.0, 0.0 இப்படி எதையோ வச்சுக்கிட்டு ஒரு இந்துத்துவ சார்பு அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்துத்துவ சார்பு அரசியல் அது. தமிழன் மீது நம்முடைய அடையாளத்தை வைத்துக் கொண்டே நம் மீதான தாக்குதலும் குழப்பங்களும் நடந்துட்டு இருக்குது. என்ன காரணம்னால் இங்கே சகோதர அமைப்புகளாக, தோழமை அமைப்புகளாக தமிழனுடைய முக்கியமான கோரிக்கையை நாம் பேசிவிடக்கூடாது.
பேசிடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடை கொண்டு வந்துடணும். இவங்களுக்கு பதில் சொல்றதே நாள் முழுக்க வேலையா போயிடும். நாள் முழுக்க வேலையா போயிடும். அவங்களுக்கு வெட்டி வேலை. அவங்க எல்லாம் பாடல் பெற்று பாடல் பாடி பரிசு பெறுவதற்காக வந்த கூட்டம் அது. அவங்களுக்கு திராவிடத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. எந்த தொடர்பும் கிடையாது. விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துகின்ற அரசியலை திராவிடத்தின் பெயரால் பேசுவது, பெரியாரின் பெயரால் பேசுவது. ஆனால் தேசிய விடுதலை என்பது பெரியாரியலினுடைய அடிப்படை கருத்தியல். சுயநிர்ணய உரிமை அல்லது தேசிய விடுதலை அல்லது சுதந்திரம் என்பது அடிப்படை கருத்தியல். அதனால கருப்பு சட்டை. அதை எப்படி மறுப்பீங்க? இன்றைக்கு அந்த பக்கமும் குழப்பம் நடந்துட்டு தான் இருக்கு. அதையும் நம்ம விட்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய அந்த பெரியாரினுடைய கோட்பாட்டிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கருத்தியல் என்பது இந்த தேசிய விடுதலை, ஒடுக்கப்படுகின்ற இனங்களாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தின் மக்கள் பார்ப்பனியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னது, முழக்கம் சொன்னது. இந்தியாவில் வேறு யாரும் வைக்கவில்லை, தந்தை பெரியார் தான் வைத்தார், துணிச்சலாக வைத்தார். அது துணிச்சல் யாருக்கும் கிடையாது. அதுதான் இன்று வரை நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. வேறு யாருக்கும் அப்படியான ஒரு அரசியல் வாய்ப்பே கிடைக்கல. அரசியல் வாய்ப்பே கிடைக்கல. நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது. நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது அந்த விடுதலை அரசியல். அதே போல அந்த பெரியாரியத்தில் மிக முக்கியமான கூறாக, பெரியாரால் வளர்த்தெடுக்கப்பட்ட திராவிடத்துடைய முக்கியமான கூறாக இருக்கக்கூடிய சோசியலிசம், பொது உடைமை கருத்து. சிவப்புக்கு என்ன அர்த்தம்? இன்றைக்கு அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தனியார் மையத்தை கொண்டு வரணும், தாராள மையத்தை அங்கீகரிக்கணும். அணு உலையை மூடணும்னு சொல்றவன், நீங்க 8 வழிச்சாலை வேணான்னு சொல்றவன், இவங்க எல்லாத்தையும் சுற்றுப்புற சூழல் அக்கறை காட்டும் சொல்றவங்க எல்லாத்தையுமே திராவிடத்துக்கு எதிரானவர்களாக, வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், அறிவியலுக்கு எதிரானவர்களை காட்டுகின்ற ஒரு முயற்சியையும் இந்த கும்பல் செய்து கொண்டிருக்கிறது. அது பெரியாரின் பெயரை வைத்துக் கொண்டு, திராவிடத்தின் பெயரை வைத்துக் கொண்டு. திராவிட இயக்கத்தில் 2 முக்கிய கோட்பாடுகளை மடைமாற்றுகின்ற வேலையை செய்கின்ற கும்பல் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் தமிழ் தேசியத்தினுடைய இந்த சோசியலிச கூறுகளையும் பெரியாரையும் முன்வைக்கக்கூடிய அந்த முற்போக்கு கருத்தியலையும் நீக்கம் செய்யக்கூடிய அரசு. எல்லா இடத்திலும் டீபொலிட்டிசேஷன், அபொலிட்டிக்கல், அதாவது அரசியலற்ற தன்மையை கொண்டு வரணும். வேற ஒண்ணுமே கிடையாது. வெறுமன தமிழ் தேசியம் பேசு. ஆனா ஜாதி பத்திரமா வச்சுக்கோ, நில உடைமை பத்திரமா வச்சுக்கோ, தனியார் மய தாராளமயத்துக்கு கேள்வியே கேட்டாது, ஏகாதிபத்தியம் அது வேண்டவே வேண்டாம். அதே போலத்தான் இங்கே இருக்கிறது. எல்லா இடத்திலும் போலிகள் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கோட்பாட்டை நீர்த்து போகக்கூடிய வேலை செய்கிறார்கள். திராவிட இயக்க வரலாற்றிலே ஒருவர் பெயர் 20 பெயர் விடுபட்டு விட்டதை பட்டியலா போடுறாங்க. ஆனா தமிழ் தேசியத்தினுடைய கருத்தியலை வளர்த்தெடுத்து அதற்காக உயிர் கொடுத்த தமிழரசனை பற்றி பேசுகிறார்களா? பேசிருக்கீங்களா? உங்களோட கட்டுரைகளை வந்திருக்கிறதா? அந்த கோட்பாடுகளை எடுத்து நீங்கள் விவாதித்திருக்கிறீர்களா? இல்ல. ஆக எது கோட்பாட்டு ரீதியான விஷயமோ அதை நீக்கம் வைக்கிறது, தனிநபர் பிரச்சனையா மாத்திரது. எல்லாத்தையுமே எனக்கு இந்த சட்டை போட்டவனை பிடிக்காது, முழுக்கை சட்டை போட்டவனை பிடிக்காதுங்கிற மாதிரி அது தனிநபர் பிரச்சனையாக மாற்றுவது. இப்ப அரசியல் நீக்கம் செய்கின்ற வேலை திட்டமிட்டு நடக்கிறது. அது திராவிடத்திலும் நடக்கிறது, தமிழ் தேசியத்திலும் நடக்கிறது. ரெண்டையும் பேச வேண்டியது இருக்கிறது. பெரியார் மிக தெளிவாக இருந்தார். கடவுள் மறுப்பில் மிக தெளிவாக இருந்தார், ஜாதி ஒழிப்பில் தெளிவாக இருந்தார், ஆரிய ஒழிப்பில் தெளிவாக இருந்தார், தமிழ்நாடு விடுதலையில் தெளிவாக இருந்தார். எந்த இடத்திலும் அவர் அதை விட்டுக் கொடுக்கவில்லை. அதே போலத்தான் மேதகு பிரபாகரன் அவர்களும் அந்த தமிழ் தேசிய விடுதலை, ஈழ விடுதலை எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. இந்த தமிழ் தேசிய கோட்பாட்டை முற்போக்கு அரசியல் கோட்பாடாக மாற்றிய அந்த அரசியல் என்பது திராவிடத்திலிருந்து விடுதலை புலிகள் உள்வாங்கிக் கொண்ட அரசியல். மறுத்திட முடியுமா? நான் கேட்கிறேன், இங்க இருக்க பல்வேறு இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள், மார்க்சிய லெனினிய இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், இன்னும் தமிழ் தேசிய இயக்கங்கள், பல்வேறு இயக்கங்கள் இங்க இருக்கக்கூடிய இடத்துல விடுதலை புலிகளை ஏன் திராவிட இயக்கம் ஆதரித்தது? ஏன் பெரியாரிஸ்டர்கள் ஆதரித்தார்கள்? விடுதலை புலிகள் வைத்த சோசியலிச கோட்பாடுகள், அந்த தமிழ் தேசிய அரசியல், அதை ஏற்றுக்கொண்டு ஏன் பெரியாரிஸ்டுகள் பின்னால் நின்றார்கள், உயிர் கொடுத்தார்கள், தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள், ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டார்கள். எத்தனை ஒடுக்குமுறை இன்னைக்கு வரைக்கும் பட்டியலிட முடியாத வரலாறு இருக்கிறது. ஏன்னா இன்று வரைக்கும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அவர்களால் வெளிப்படையாக பேச முடியாத இந்த நிலையை கையை கட்டிவிட்டு நீங்கள் சண்டை போட அழைக்கக்கூடிய ஒரு போலி அரசியல் என்பது முன்வைக்கப்பட்டது 2009க்கு பிறகு. ஏன் பெரியாரிஸ்டுகள் விடுதலை புலிகளை ஆதரித்தார்கள்?
ஏனென்றால் தேசிய விடுதலை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு தன்மை இருந்தால் மட்டும்தான் இன்னொரு தேசிய விடுதலை போராட்டத்தை ஆதரிக்க முடியும். அந்த கோட்பாடு இல்லாத ஆதரிக்க முடியாது. அப்ப இந்த கோட்பாடுகளை எல்லாம் நீக்கம் செய்கின்ற வேலை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் பாடல் பாடி பரிசு பெறுவதற்காக வந்த புலவர்கள். இதை வைத்துக் கொண்டு அரசியல் எடை போட்டு விடக்கூடாது தோழர்களே. இவர்களிடமிருந்து இந்த இளைஞர்களை காப்பாற்ற வேண்டியது இருக்கிறது. மிக கொச்சையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே தமிழர்களை அழித்த அந்த சிங்கள பேரினவாதத்தோடு கைகோர்த்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அழைத்து வந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக, ஈழ விடுதலைக்கு எதிராக, அந்த ஈழ மக்களுக்கு எதிராக அத்தனை கருத்தியல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை விளையாட்டா விட்டுறாதீங்க. இப்படி 2009 விட்டதான் இன்னைக்கு வந்து விடிஞ்சு நிக்குது. இன்னைக்கு வந்து விடிஞ்சு நிக்குது. அதே போல முளையிலேயே நாம் எதிர்கொள்ள வேண்டிய இந்த திரிபுவாதத்தை கண்டு ஒதுங்கி போய்விடக் கூடாது தோழர்களே. கண்டு ஒதுங்கி போய்விடக்கூடாது. அன்று எங்களுக்கு வலிமை இருந்தால் அன்றைக்கு நாங்கள் எடுத்து நின்று இருப்போம் அவங்கள 2009. ஏனென்றால் இந்த பார்ப்பனியத்திற்கு எதிரான போராட்டத்தை அதை முனை மழுங்க செய்யக்கூடிய எந்த அரசியலையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கிறது, திராவிடத்துக்கு எதிராக இருக்கிறது. நீ வேற என்னெல்லாம் பேர் சொல்லிட்டு தமிழனோட உரிமையை பத்தி பேச வரீங்களோ அதுக்கெல்லாம் எதிராகவே தான் இருக்கும். அவன் கேட்கல, இல்லை நீ வந்து திராவிடம்ங்கிற சமஸ்கிருத பேருங்கிறதுக்கு ஆர்எஸ் காரன் வந்து கட்டி பிடிச்சி மொத்தமாக கொடுத்தா நம்மளுக்கு சொல்லுங்க. அப்படியா பார்த்தான்? அவன் கோட்பாடாக பார்த்தான், கோட்பாடாக பார்த்தான், அவனுக்கான ஆபத்தாக பார்த்தான். இதுல நான் ஒரு தகவலை இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். இந்தியாவினுடைய அமைதி காப்பு படையினுடைய தளபதியாக இருந்த கர்னல் அசோக் அப்படிங்கிறவர் வந்து ட்விட்டர்ல போட்டிருக்கார். ட்விட்டர்ல வந்து ஜூலை மாதம் ஒன்று போட்டிருக்கார். அதில் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெனரல் சுந்தர்ஜின்னு ஒருத்தர் இருந்தார், இந்தியாவினுடைய இராணுவத்தினுடைய தளபதியாக இருந்தவர். அவர் வந்து வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கான அதிகாரியாக இவர் இருந்திருக்கிறார். நான் அப்படியே வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆதாரம் அது. இங்கே ஆங்கிலத்தில் இருந்தாலும் மொழிபெயர்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த சீக்ரெட் ஆஃப் ஆபரேஷன் பவான். ஆபரேஷன் பவான் என்பது இலங்கையில் தலையீடு செய்த இந்தியாவினுடைய அந்த போரை பற்றியான பெயர் வந்து, போர் பெயர் வந்து ஆபரேஷன் பவான். அவர் வந்து கர்னல் அசோக் எழுதுறாரு, ஐ மஸ்ட் ரிவீல் இட் டுடே வேர் மோர் தேன் 1400 soldiers died. 1400 இராணுவ வீரர்கள் இறந்து போனார்கள். Why was this operation undertaken? I was with General Sundarji after his retirement as his security officer in Wellington. வெல்லிங்டனிலே அவர் அந்த பணி ஓய்வு பெற்று இருந்த பொழுது அவரோடு இருந்திருந்தேன், அவருக்கான பாதுகாவலராக. had very close interaction for 6 months. I was acting major at that point of time. அன்றைய தினத்தில் நான் ஒரு மேஜராக இருந்தேன். மேஜர்னா வந்து ஒரு இராணுவத்தில் தளபதியாக இருந்தேன். அவரோடு வெல்லிங்டனில் இருக்கும் பொழுது அவரோட பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஜெனரல் யூஸ் டு சே கவர்மெண்ட் ஹாஸ் புட் ஹிம் இன் ஹோம் அரெஸ்ட். அவரை வீட்டுக்காவலில் வைத்திருப்பதாக அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். we used to discuss a lot of issues. One of my job was to report each and every activity of general to military intelligence. அவர் வந்து இவர் என்னென்ன பண்ணுறாருங்கிறத நான் மிலிட்ரி உளவுத்துறைக்கு, இராணுவ உளவுத்துறைக்கு சொல்ல வேண்டிய இடத்துல இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மீ பீயிங் எ veteran of OP Pawan was angry over such huge loss of life without any known objectives அப்படின்னு சொல்கிறார். என்னன்னால், இவரும் இந்திய அமைதி காப்பு படையில் ஒரு தளபதியாக, ஒரு வீரராக பணியாற்றியவர். என்ன காரணத்திற்காக இத்தனை பேரை இழந்தோம் என்கின்ற காரணம் எனக்கு தெரியாமல் எனக்கு வந்து வருத்தமாக இருந்துன்னு சொல்கிறார். ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம் எ பாயிண்டட் கொஸ்டின், வாட் வேர் பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் மிலிட்டரி ஆப்ரேஷன். அதாவது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், இப்படி ஒரு தாக்குதல் நடத்தினதுக்கான அரசியல் காரணம் என்னன்னு கேட்டேன். ஹிஸ் ஆன்சர் ஷாக்ட் மீ. ஹி கேண்டிட்லி செட் நன். அவர் சொன்ன பதில் எனக்கு வந்து அதிர்ச்சிகரமாக இருந்தது. அவர் சொன்ன பதில் என்பது ஒன்றுமே இல்லை என்பதுதான் காரணம் என்ற அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் இன்னும் சொல்லியிருக்கிறாரு, he said he was not given any political objective. எந்த அரசியல் காரணமும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. It made me more curious and general was in talking mood. I asked then why. Then he narrated whole discussion of cabinet meeting.
அதாவது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்து அவர்கிட்ட இதுக்கு மேலே கேட்குனா அவருக்கு பேசுறதுக்காக ஒரு பேசக்கூடிய முடிவில் இருந்தார். அப்போ கேபினட் மீட்டிங் என்ன நடந்ததுன்னு அவர் சொல்கிறார். அதை சொன்னதை வந்து ஒரு குறிப்பாக இன் நட்ஷெல், அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆப்ரேஷன் பவான் வாஸ் டு ஹெல்ப் காங்கிரஸ் வின் எலெக்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு. இது வந்து அன்னைக்கு ஆப்ரேஷன் பவான் சொல்லக்கூடிய ஐபிகேஎஃப்னுடைய தலையீடுக்கான காரணம் வந்து காங்கிரஸ் வந்து தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான ஒரு காரணம். இது ஒரு முதல் காரணம். இரண்டாவது காரணம் சொல்றாரு, ஹெல்ப் தமிழியன் பிராமின்ஸ் எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஓவர் சிச்சுவேஷன் இன் ஜாஃப்னா. அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய அந்த நிலைமையின் மீது தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக, யாருக்குனால் தமிழ் பிராமணர்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்டது சொல்றாரு. மூன்றாவது காரணம், செக் எல்டிடிஇ, a non-Brahmin organization under check. பார்ப்பனர் அல்லாத ஒரு விடுதலை போராட்டமான விடுதலை புலிகளை கவனத்தில் வைத்துக் கொள்வது, அது கண்காணிப்பது. மிலிட்டரி பவர் ஆஃப் எல்டிடி வாஸ் கேரிங் தமிழியன் பிராமின்ஸ். அதாவது விடுதலை புலிகளினுடைய இராணுவ வலிமை என்பது தமிழ் பார்ப்பனர்களை அச்சுறுத்தியது அப்படிங்கிறது. அப்புறம் சொல்றார், பிரபாகரன் வாஸ் ஃப்ரம் ஃபிஷர்மேன் காஸ்ட் அண்ட் ஹேட் grown too tall. பிரபாகரன் ஒரு மீனவர் சமூகத்திலிருந்து வந்தவர். அவர் மிக வலிமை மிகுந்தவராக மாறி இருந்தார். இது வந்து தமிழ் பார்ப்பனர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி. இதை சொன்னது நம்ம இல்லை, இந்த அமைதிப்படையில பங்கு பெற்ற ஒரு அதிகாரி. இந்தியன் ஆர்மி ஆக்சுவலி வென்ட் டு ஹெல்ப் ஸ்ரீலங்கன் தமிழ் பிராமின்ஸ் டு கெயின் லோக்கல் பொலிட்டிக்கல் டாமினன்ஸ். எதற்காக இங்கிருந்து இந்திய ஆர்மி அனுப்பப்பட்டதென்றால் இவருடைய ஆதிக்கத்தை அங்கே இலங்கையில் நிலைநிறுத்துவதற்கு. ராஜீவ் டைட் டியூ டு திஸ் காஸ்ட் வார். நம்ம நம்மளால சொல்றோம்ல, ராஜீவ் காந்தி கொலைக்கு பின்னால் இருப்பது பார்ப்பனியம் என்று அவர் இப்பவே சொல்றார். ராஜீவ் டைட் டியூ டு திஸ் காஸ்ட் வார். இந்த சாதி சிக்கலிலே தான் ராஜீவ்காந்தி இறந்து போகிறார் என்று. ஜெனரல், இதான் ரொம்ப முக்கியமானது, ஜெனரல் ஹிம்செல்ஃப் ஏ தமிழியன் பிராமின். அந்த ஜெனரல் சுந்தர்ஜியே வந்து ஒரு தமிழ் பார்ப்பனர் அப்படிங்கிறார். So that real story doesn't leak out, he was put behind house arrest. அவர் தமிழ் பார்ப்பனராக இருந்த காரணத்தினால் அவர் வழியாக இந்த தகவலை வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவரை வீட்டு காவலில் வச்சிருந்தாங்க அப்படின்னு. அப்போ சொல்லிட்டு முடிக்கிறார், சாரி ஜெனரல், டுடே ஐ எம் பிரேக்கிங் மை ப்ராமிஸ். உங்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதி என்று நான் மீறுகிறேன், மன்னித்து விடுங்கள் போட்டிருக்கேன். இதுக்கு என்ன பதில்? அப்ப ஒரு விடுதலை புலிகள், அது வந்து என்ன சொல்றார், விடுதலை புலிகளை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு அவரே கூட சொல்லியிருப்பார். அதில் அதே மாதிரி சொல்றாரு, ஆஃப்டர் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார், ஆப்ரேஷன் பவான் வாஸ் yet another military operation which was undertaken to politically help political dominance of Brahmins. Thousands died, millions suffered. BJP is not first to use military for caste based party political gains அப்படின்னு சொல்றாரு. இதே தான் வந்து சீக்கியர்கள் மீது நடத்தப்பட்ட அந்த ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷனுக்கு பின்னால் இருந்ததுன்னு அவர் சொல்றாரு. அப்போ இது அவர் சொல்லக்கூடிய இந்த அரசியலுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். இதுக்கு என்ன பதில்? இது ஒரு நம்ம சொல்லலை, ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒரு பெரியாரிஸ்டோ பேசல. பிரபாகரன் வந்து அதில் இன்னும் சொல்லியிருக்கிறார், திராவிட இயக்கத்தோடு நெருக்கமாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நான் பிராமின் பொலிட்டிக்கல் என்டிட்டின்னு சொல்றாரு. அப்ப இலங்கையினுடைய அரசியல் அதிகாரத்தின் மீது கை வைக்க வேண்டும், தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் விரும்பியவர்கள் யார்? யார் இந்த அழிவை கொண்டு வந்தவர்கள்? யார் இந்த அழிவை கொண்டு வந்தவர்கள்? வெளிப்படையாக எழுதியிருக்கிறார். இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா, நீங்கள் இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரபாகரனை போற்றி பாராட்டி எழுதிய இந்து பத்திரிகை என்றாம் அவர் என்ன பண்றாரு, இவரை தன்னுடைய பிடியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தான் கட்டுப்பாட்டில் வச்சு நடத்தணும்னு நினைக்கிறார். பிரபாகரன் அதை தாண்டியவராக இருக்கின்றார், ஒரு விடுதலை போராளியாக இருக்கின்றார். இவங்க கட்டுப்பாட்டுக்குள் அவர் இல்லை. அதுக்கு பிறகு அவரை பற்றிய கொச்சையான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன, பொய்யான பிம்பங்கள் கட்டி எழுப்பப்படுகின்றன. இவரை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பி தோற்று போன இந்து பத்திரிகை கடந்த 30 ஆண்டுகளாக விடுதலை புலிகளுக்கு எதிரான மிகப்பெரிய அரசியலை செய்தது. அதனாலதான் மே 17 இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நிகழ்வு என்பது இந்து பத்திரிகை எதிரான நிகழ்வு. அதுல முளைத்த இயக்கம் தான் இந்த இயக்கம்.
இதற்கு பிறகு ராஜீவ்காந்தி கொலையில யாரெல்லாம் பங்கெடுத்தான்னு பட்டியல் எடுத்து பார்த்தா வர்மா கமிஷன் ரிப்போர்ட், ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா சுப்பிரமணிய சாமி, MK நாராயண, சந்திராசாமின்னு ஒரே சாமி பட்டியலா இருக்குது. ஒரே இந்த இவங்களோட பட்டியலா தான் இருக்குது. இது முதல்ல எங்கேருந்து வெளியே வந்துச்சு, இந்த போட்டோகிராஃப் யார் வெளியிட்டா, இந்து பத்திரிகை வெளியிட்டது, யார் கொடுத்தா, எந்த பாப்பா எழுதுனா, எல்லாம் பாப்பார் பசங்களோட பட்டியலா போட்டுட்டே இருக்கிறாங்க. எல்லா பயிலும் ஒன்னா சேர்ந்து ஒரு இயக்கத்தை அளித்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டின் அரசியலை முடக்கி இருக்கிறாங்களே. இதுக்கு பின்னாடி என்ன உங்களுக்கு வரலாற்று ஆதாரம் வேணும் சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன வரலாற்று ஆதாரம் வேணும்? குருமூர்த்தியை உங்களால் அரசியல் ரீதியாக அடையாளம் காட்ட முடியவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து தமிழ் தேசம் பேசுவது நிறுத்தி விடுங்கள் ஐயா மணியரசன் அவர்களே. நான் தான் கேட்க விரும்புகிறேன். அவர் மீது எனக்கு பெரிய மரியாதை இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சமூகத்திற்கு, இந்த இனத்திற்கு, இந்த மொழிக்கு, உரிமைகளுக்கு உழைக்கக்கூடியவர், போராடுகின்றவர், சமரசம் இல்லாமல் நிற்கக்கூடியவர். ஆனால் நீங்கள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்பது எங்களுக்கு வழிகாட்டுவதாக இல்லை, எங்கள் வழியை மாற்றுவதாக இருக்கிறது. அந்த துயரத்தோடு நான் பேசுகின்றேன். உங்கள் மீது கூட மிகுந்த மரியாதையோடு நான் பேசுகின்றேன். உங்களுக்கு என் தந்தையின் வயது. எங்களை விட நிறைய அரசியல் நீங்கள் பார்த்தவர், அருகிலிருந்து பார்த்தவர். அடுத்த தலைமுறை ஒரு அரசியலை கையில் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் உரிய வழிகாட்டுதலை நீங்கள் கொடுக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு துணையாக நின்றவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி ஒருவரோடு மேடையேறி நீங்கள் நிற்பதை பார்ப்பது எனக்கு அவமானமாக இருக்கிறது. எந்த தகுதியும் இல்லாமல் ஒரு வரலாற்றை திரும்பிப்படுத்தி சமகால அரசியலை மாற்றி எழுதி இங்கு போராடுபவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி, முத்திரை குத்தி, அசிங்கப்படுத்தி அரசியல் நீக்கம் செய்கின்ற இந்த கும்பலோடு உங்களுக்கு என்ன வேலை? எங்களெல்லாம் தெலுங்குன்னு சொல்லக்கூடியவன் என்னைக்குமே நிர்மலா சீதாராமனை தெலுங்குன்னு சொல்லலையே, வடுக வந்தேரின்னு சொல்லி சங்கரமடத்தை சொல்லலையே. சங்கரமடத்தினுடைய இடம் எது, இனம் எது? சங்கரமடத்தை பத்தி என்னைக்கா பேசியிருக்கிறா? வடுக வந்தேரின்னு இங்க இருக்க ஐயா வைகோவை பத்தி பேசுவாங்க, இங்க இருக்க நம்ம எல்லாம் பத்தி பேசுவாங்க, முத்திரை குத்துவார்கள். இங்க தமிழினத்துக்காக போராடக்கூடியவர், காவிரி உரிமை, முல்லை பெரியார் உரிமை, கூடங்குளம் மீனவர் உரிமை, ஏழு தமிழர் விடுதலை என்று தமிழர் உரிமைகளுக்கு பேசுபவர்கள் எல்லாம் தெலுங்குன்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டம் சங்கரமடத்தை ஒரு தெலுங்கு என்று சொல்லவில்லை. எந்த நடத்துக்கு சொந்தம் அது? அவன் பேசுற மொழி எந்த மொழி? அதை பத்தி என்னைக்கா பேசியிருக்கீங்களா? அவனை வடுக வந்தேர் என்று சொல்லி இருக்கிறீர்களா? ஏன் பாஜக இருக்கக்கூடிய யாரையாவது பேசியிருக்கிறார்களா? முத்திரை குத்தி இருக்கிறார்களா? ஆனால் தமிழினத்துக்காக போராடக்கூடிய எல்லாரும் தேடி தேடி போய் சொல்லுவாங்க, முத்திரை குத்துவாங்க. ஏனால் இந்த தமிழினத்தில் போராடுகின்ற இந்த சக்திகளை எல்லாம் இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்களிடத்தில் எதிரியாக காட்டுகின்ற வேலை, பாஜக ஒருத்தனை கூட இப்படி வந்து சொன்னது கிடையாது. RSS ஒரு பெயர் கூட அவர் வாயிலிருந்து உச்சரிக்கப்பட்டது கிடையாது. யார் எதிரி இந்த இனத்தில்? இந்த இனத்திற்கு யார் எதிராக இருக்கிறார்கள்? நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆக பெரியாரும் தமிழ் தேசியமும் என்ற இந்த தலைப்பு எதை சொல்லுகிறது என்றால், தமிழினத்தினுடைய பிரதான முரண்பாடு டெல்லியோடு என்னவாக இருக்கிறது, தமிழினத்தினுடைய அடிமைத்தனத்துக்கு எது காரணியாக இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக குழப்பம் இல்லாமல் அடையாளம் காட்டிவிட்டு சென்றவர். இன்றைக்கு போட்டிருக்காங்க இந்த ட்வீட்டு. இன்னைக்கு ட்வீட்டில் அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த இந்தியாவினுடைய அமைதிகாப்பு படையினுடைய தளபதியாக இருந்தவர் தமிழரா? அவர் திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவரா? பெரியாரிஸ்டா? இல்ல, வடமாநிலத்தை சார்ந்தவர். அவர் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் இந்த அரசு. இதுக்கப்புறமா புரியல. எதை மறைக்க நினைக்கிறீர்கள்? மக்களிடத்தில், இளைஞர்களிடத்தில், எதிர்கால தலைமுறைகளிடத்தில். ஆகவே தோழர்களே, இந்த திரிவு அரசியல் இது ஒரு மணி நேரத்தில் பேசி முடியக்கூடிய விஷயம் அல்ல. ஆனால் இந்த திரிவு அரசியல் என்பது முறியடிக்கப்பட வேண்டும். இது எல்லாரும் ஒன்றாக நின்றாதான் முடியும். இந்த திரிவு அரசியல் அது தமிழ் தேசியத்தையும் வீழ்த்தும், பெரியாரியத்தையும் திராவிடத்தையும் சேர்த்து வீழ்த்தும். ஆகவே மிக மிக ஆபத்தான ஒன்று. இது யாருக்கும் பயன்படாது. நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நின்று இந்த அரசியலை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் இந்த குழப்ப அரசு தொடர்ச்சியாக இங்கே வளர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும்.
மாநில அரசினுடைய அதிகாரத்துக்காக சண்டை போடுவதாக எல்லாத்தையும் மாத்திட்டே இருப்பாங்க. அதுவல்ல நம்ம வேலை. மாநிலத்துக்கு யார் சிஎம் ஆகணுங்கிறதை கண்டறிஞ்சு கொடுக்கிறதுக்காக நம்மளை ஏக்கம் கட்டிட்டு இருக்கிறோம். அதுவா நம்மளோட வேலை. இந்த கட்சிகளால், இந்த அதிகாரத்தால் இயலாத விஷயங்களை, இவர்களது எல்லைகளை, இவர்கள் சிந்திக்க முடியாத பல உரிமைகளை பற்றி மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய பொறுப்பு, பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. காமராசரை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு பெரியார் அமைதியாக இருந்து விடவில்லை. திமுகவை பதவியேற்று விட்டு அவர் அமைதியாகி விடவில்லை. அவர் அரசியலை தனித்த ஆளுமையோடு நடத்தி கொண்டே இருந்தார். சமரசம் இல்லாமல் பேசிக்கொண்டே இருந்தார். அதை தான் கற்றுக்க வேண்டியிருக்கிறது. நம்மால் எந்த கட்சியும் ஆட்சி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நம்ம வலிமை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் எதிரிகளை அடையாளப்படுத்துகின்ற வலிமை நமக்கு இருக்கிறது. போராடுகின்ற வலிமை இருக்கிறது நமக்கு. அதுதான் நம்முடைய அரசியல். அந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும். அதுக்கு என்ன பேர் சொன்னாங்க? ஆனால் ஒரு தேசிய இன விடுதலை சமூக ரீதியாக சீர்திருத்தப்பட்ட ஒரு சூழலில் அரசியல் உணர்வு எழுச்சி பெற்ற அந்த இளைஞர்களிடத்தில் பொருளாதார விடுதலையையும் உள்வாங்கிய நிலையிலே ஏகாதிபத்திய ஒடுக்குமுறை, பார்ப்பனிய ஒடுக்குமுறை எல்லாம் உடைத்தெறிய வேண்டும் என்கின்ற விடுதலை வேட்கை பெறுகின்ற அந்த இளைஞர்கள் எதிர்காலத்தில் இந்த மண்ணில் வருவார்கள், தோன்றுவார்கள். இந்த போலிகளை எல்லாம் அவர்கள் வீழ்த்துவார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.